ஹை கைஸ், நம்ம தமிழ் மீடியா வச்சு பிளாக் கிளவரில் எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது இன்னும் முடியல. நான் இன்னும் முடிக்கல. நான் கண்டிப்பா விசட் கிங் ஆவேன். விசட் கிங் நீயா? என்ன விளையாடுறியா? என் கையில இருக்கிற மாய சங்கிலி என்ன எந்த குழந்தையும் விளையாடிக்கிட்டு போற விளையாட்டு பொருள்னு நினைச்சியா? உன்னால இதுக்கு முன்னாடி நிக்க முடியாது. கண்டிப்பா முடியாதுடா. உன்னோட பிறப்பே அப்படிதான் எனக்கு தோணுது. அதனாலதான் உனக்கு ட்ரீம் வார்க் புக் தான் இவங்கள தேர்ந்தெடுக்குது. இந்த உலகத்துல எல்லாமே மேஜிக்கா இருக்கும்போது அந்த மேஜிக்ல உனக்கு ஒரு துளி கூட கிடைக்கலனா என்னடா அர்த்தம்? உனக்கு எந்த தகுதியும் இல்ல, நீ ஒரு வெத்து வேட்டு. இதெல்லாம் இருக்கிறான் பாரு. இதுதான் உண்மையா? அப்படின்னா ஊருக்குள்ளேயே தான் இருக்கான். முன்னாடி கொண்டு போனாலும் என்னால மேஜிக் பண்ண முடியாதா? ஆனா இந்த விஷயத்துல உன்னை பார்த்தா எனக்கு பாவமாவே இல்ல. நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு விசட் கிங் ஆக முடியாதுன்னு தெரிஞ்சோ விட மாட்டேங்கிற. உன் ஃப்ரெண்ட் இருக்கானே, அவன் முன்னாடியே உன்னை என்ன பண்றேன்னு பாரு. உன்னால இதுல இருந்து கண்டிப்பா தப்பிக்க முடியாது. இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. 4 லீஃப் க்ளோவர் யூனோவை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி அவன் சிறந்தவன் தான். ஆனா நான் அவன மாதிரி இல்ல. உன்ன மாதிரி ஒருத்தர் இந்த உலகத்துல வாழ தகுதியற்றவன். மேஜிக்ல ஒரு துளி கூட இல்ல. இத்தோட இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒழுங்கா போயிடு. ஏன்னா நீ பிறக்கும் போது தோத்தங்குடியதான் பிறந்திருக்க. ஆமா, அவன் சொல்றது உண்மைதான். எனக்கு லைட்டா உரைச்சி மாறு ஃபீல் வருது. இதோட இதை விடுறது தான். யார தோத்தா போல சொல்ற? ஆஸ்டா, உன்னால ஒரு விசட் கிங் ஆக முடியாதுன்னு சொல்றது உண்மைதான். அது என்னைக்கும் நடக்காது. நீ அதை கேட்டியா? உன் நண்பனை உன்னை பத்தி என்ன சொல்றான்னு? நடக்காதாமா. ஏன்னா விசட் கிங்கா மாற போறது நான் தான்டா. என்னது? நீ எங்களை பத்தி தப்பா புரிஞ்சு வச்சிருக்க ரவிச்சி. ரொம்ப தப்பா புரிஞ்சு வச்சிருக்க. ஆஸ்டா எனக்கு தோக்க மாட்டான். அவனோட ரைவல். ஓஹோ, இந்த உலகத்திலேயே மேஜிக்னா என்னன்னு தெரியாத ஒரு தோத்தாங்குடிய உன்னோட போட்டியா பாக்குறியா நீ? இப்பவே என் மேல இருந்து காலேடுறா. என்னோட இந்த வீக்கான மொமெண்ட் நீ பார்த்தது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. இதோட முடிச்சிடலாம். இவனை அழிச்சிட்டு நான் உங்ககிட்ட பேசுறேன். இதனால சீரியஸா இல்ல, நல்லா வரல போல. நம்பிக்கையெல்லாம் விட்டுட்டானே. எனக்கு அப்பவே தெரியும் நீயும் தேர்ந்தெடுக்கப்பட்ட. எனக்கு அப்பவே தெரியும் ஆஸ்டா. இதுல மாற்ற கருத்தை இல்ல. எப்பவுமே நீ இதுதான் சிறப்பா செஞ்சிருக்க. நடக்காத ஒண்ணு கூட இன்னொரு டீமனே வருது. உன்னோட மேஜிக்கா இப்பவும் சரி, இதுக்கு முன்னாடியும் சரி. நான் கண்டிப்பா ஒரு நாள் விசட் கிங் ஆவேன். உன்னையும் சரி, இங்க இருக்க எல்லாரையும் சரி நான் பத்திரமா பார்த்துப்பேன். நீ சாப்பாட்டை பத்தியோ பணத்தை பத்தியோ கவலைப்பட வேண்டாம். உனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் கொடுக்கிறேன். நான் அதை நிரூபிப்பேன். எல்லாருக்கும் நான் யாருன்னு காட்டுறேன். என்ன சொல்ற? நீ என்ன பண்ண போற? நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறவங்களா இருந்தாலும், ஒரு சாதாரண ஆளா அனாதையா இருந்தாலும் என்னாலையும் விசட் கிங் ஆக முடியும்னு நிரூபிக்கிறேன். பொறுமையா போ. கல்லுலாம் காட்டுறாங்க. என்னடா ஆச்சு? உனக்கு ஒண்ணும் ஆகல. எழுந்து வாடா. ஆமா, ரொம்ப நன்றி. ஸ்ட்ராங்கா அப்படியே தான் இருக்கு. சில நேரத்துல நீ ஒரு அழுமுந்தி குழந்தை மாதிரி பண்ற. எனக்கு தெரியும். சொல்றது கேள்றா. எல்லாம் சரியா? எப்பவும் நான் உன் பின்னாடி இருப்பேன். சரியா? சரி, ஓகே. அப்ப நம்ம கிளம்பலாம். அவங்க நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னவா இது? என்ன இவன் பிளாக்? அவர் அம்மா இல்ல. அதான் ஈலோ வாங்கி. கண்ணு வேற மாதிரி இருக்கு. இந்த பிரெட் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கு, ஆனா கொஞ்சம் கல்லு மாதிரி இருக்கு. வளர்ந்ததுக்கு அப்புறம் நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். நீ எனக்கு சமைச்சு போடு, ஓகேவா? இந்த வயசுல இருந்தே வா. செஞ்சதே ஃபாதர் தான். அதனால நீ அவரையும் போய் கல்யாணம் பண்ணிக்கோ. அக்கான்லாம் கூட மாட்டியா நீ? எங்க பாரு ஆஸ்டா, நீ நல்ல பையன் தானே.
நான் சொல்றத கேளு, இது எதுவும் வேலைக்கே ஆகாது. அவங்களால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. வருஷம் ட்ரை பண்ணிக்கிறான் போல. அவங்க சிஸ்டர் லில்லி, அவங்க மரியாதைக்குரிய பெண். கண்டிப்பா விட மாட்டேன்டா. என் தலையெல்லாம் நரைச்சு போனாலும் நான் கேட்டுட்டே தான் இருப்பேன். இப்ப நிறைச்சு தான்டா இருக்குது. பையன் சொல்லுவாங்க. அப்படியா? ஆல் தி பெஸ்ட் கண்ணா. அந்த நேரம் ரொம்ப பயங்கரமான குளிரும் இருந்தது. இந்த உலகத்தையே இருள் சூழ்ந்திருந்தது. இந்த உலகத்தை அழிக்க ஒரு தீய சக்தி ரொம்பவே முயற்சி பண்ணிட்டு இருந்தது. இந்த தீய சக்திகள் எல்லாம் கேவலமானவங்க. ஐ லைக் யுவர் மண்டடா. அதுக்கப்புறம் ஒரு தைரியமான வீரன் முன்னாடி வந்தான். இந்த உலகத்தை சூழ்ந்திருக்க இருள் அழிச்சு வெளிச்சத்தை கொண்டு வர பார்த்தான். அந்த தீய சக்தியோட போராடினான். இறுதியா அந்த தீய சக்தியை அவன் தோக்கடிச்சான். அவன் இத முடிச்சதுக்கு அப்புறமா இந்த உலகமே அழகா மாறிச்சு. இதுக்கு முன்னாடி இல்லாத மாதிரி அந்த விடியா இரவு ஒரு வழியா விரிஞ்சுதா. இந்த உலகம் முழுக்க வெளிச்சத்தை அவன் பரப்பினான். என்ஜாய் பண்றான். அவன் சென்சிட்டிவ் ஆகுறான். The Triumphant Major Wizard King இங்க ஆரம்பிச்சாங்க. அவரோட கதை லெஜெண்டா மாறிச்சு. வாவ், தி விசிட் கிங்கா. அமைதியும் அன்பும் அதிகரிச்சது. இது யார் நெக்ஸ்ட்ன்றதான் போட்டியா? Hey sister. இப்போ ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அதான் விசிட் கிங்க கேக்குறேன். இருப்பாங்களே. கிங்டம்லயே ரொம்பவும் முக்கியமான ரோல்னா அதுதான். அவங்களோட வேலையை ஒவ்வொருத்தருக்கும் மாத்தி மாத்தி கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. அவர்கிட்ட இருக்கிற மேஜிக் பவரை வச்சு இங்க இருக்கிற எல்லாரையும் அவர் தான் காப்பாத்திக்கிட்டு இருந்தாரு. விசட் கிங்கால தான் இந்த க்ளோவர் கிங்டமே ரொம்பவும் அமைதியா இருந்துச்சு. Oh wow. அப்படினா அவர் அந்த அளவுக்கு முக்கியமான ஆளுன்னு சொல்லுங்க. ஆமா, நம்ம நாட்டோட அரசர் கூட அவருக்கு அப்புறம் தான். ஓ, இது போதும். நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன சொல்ற? Next நான் தான். நானும் விசிட் கிங்க ஆக போறேன். சிஸ்டர், என்ன மன்னிச்சிடு, நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டேன், அவ்வளவுதான். ஆமா, இந்த முடிவை நீ எப்படி எடுத்த? அவரு அந்த தீய சக்தி அழிச்சாருன்னு சொன்னீங்கல்ல, அவரு ரொம்ப பலசாலியா இருப்பார்ல. கதை சொல்லி உஸ்பேதிட்டீங்க. இருப்பார்ல. நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் நானும் அவரை மாதிரி இருக்க ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்ல, அவர் இங்க ரொம்ப முக்கியமான ஒருத்தர். விசிட் கிங் கிட்ட பவர் இருந்தது. அதுக்கு என்ன அர்த்தம்னு புரியுதா? உங்க எல்லாருடைய வாழ்க்கையை என்னால சிறப்பாக்க முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாரு. நல்ல ட்ரெஸ் போட்டுக்கலாம், உனக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சாப்பிட்டுக்கலாம், இந்த சார்ஜ் கூட திரும்ப கட்ட முடியும். யா, கண்டிப்பா இங்க இருக்க பிரச்சனை எல்லாம் சரி பண்ணுவேன். வேண்டாம் வேண்டாம், எப்ப அதெல்லாம் பேச வேண்டாம். நீங்க வெயிட் பண்ணி பாருங்க சிஸ்டர், கண்டிப்பா உங்க வாழ்க்கையை நான் மாத்துவேன். இது உங்க கேட்க கல்யாணம் பண்ணுவேன். சரிதானே? யூ நோ, தி விசிட் கிங். நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒருத்தனா இருப்பேன். நான் தான் இங்க விசிட் கிங்கா இருக்க போறேன். அதனால நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். இப்ப நீ சொன்ன விஷயத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லையே. நீ வரும்போது அவங்களுக்கு வயசு என்னவா இருக்கும்? ஆனா நான் அதை விட மாட்டேன். இன்னும் அது முடியல. சரி, விடாத நான் விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன். விடாதன்னு சொன்ன. யா! என்னால புரிஞ்சுக்கவே முடியல என்கிட்ட என்ன பிரச்சனைன்னு. நான் என்னதான் ட்ரை பண்ணாலும் என்னால இந்த மேஜிக்கை யூஸ் பண்ணவே முடியல. நான் உங்களுக்கு உதவி பண்றேன் சிஸ்டர். நான் உங்களுக்காக இந்த துணியெல்லாம் லாண்டரி பண்ணி எடுத்துட்டு வரேன். ரொம்ப நன்றி, இது எனக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். சரி, அப்படின்னா நீங்க என்ன முடியாதா? வாய்ப்பில்ல. ஏன் இப்படி கேட்டாலும் இல்ல. நான் ஊர் கூட வேணாம். கல்யாணம் பண்ணிக்கோங்க. நீயும் அழுகாதனால இங்க எதுவும் மாறப்போகுது இல்ல. ஆனா நேஷமா பாவம். எப்படி அழுமுஞ்சு வந்துட்டு இப்ப எப்படி இதான் பண்ண? கொஞ்சம் இரு. இதை நான் பாத்துக்கிறேன். சரி, ஓகே. அவங்கிட்டியா? நான் சொன்ன மாதிரி நான் ஒரு விசிட் கிங் ஆக போறேன். ஓகே, அப்படிப்பட்ட என்னால இந்த குழந்தையை சமாதானப்படுத்துறதெல்லாம் சாதாரண விஷயம். அவனை என்கிட்ட ஒப்படைங்க. என் தங்கால அழாம தூங்கணும். Wow. நீ உண்மையாவே கலக்கி
கிட்ட செம்ம சூப்பர். நீ கொஞ்சம் வாயை ஐயோ, மூடு. அசால்ட்டா பா. போயிட்டு இருக்கிறான். வழியா வந்து சேர்ந்தாச்சு. மன்னிச்சிருங்க. ஒரு ஓ, சின்ன வேலை பாதிரியா இருக்கு. இருந்தா. அதனால இங்க இருக்கிற சின்ன பையனை அனுப்ப முடியுமா? நான் வரேன். நான் அதை பண்றேன். வில்லேஜோட சீஃப் கிட்ட இந்த லெட்டரை நீங்க கொடுக்கணும். டைம் அதிகமா எடுத்துக்க கூடாது. நான் பண்றேன். நான் இது ரொம்ப முக்கியமான ஒரு லெட்டர், புரியுதா? ஓகே தான் இதை கொடுப்பாரு. நீ கொண்டு போய் கொடுத்துட்டு வரியா? யூனோ காட்டு கத்துக்கிறான். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ரொம்ப முக்கியமான ஒரு லெட்டர். இந்த விஷயத்துல ஆஸ்டாவை என்னால நம்ப முடியல. இதை நீ தான் செய்யணும். சீஃபோட சேர்ந்து பக்கத்துல இருக்க வில்லேஜுக்கு நான் போயாகணும். விண்டருக்கு முன்னாடி போயிட்டு வந்தாதான் இங்க இருக்கிற மக்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியும். ஏற்கனவே இங்க பொருட்கள் கம்மியா இருக்கு. குறிப்பா உருளைக்கிழங்குகள் இங்க சுத்தமா இல்ல. நான் போறேன். நீ வேணும்னா இங்கே இரு. துருன்னு இருந்தா பொறுப்பா இருக்க மாதிரி நினைக்கிறேன். நம்ம இந்த வேலையை கொடுக்கறாரு. அதனால நானே இதை செஞ்சு முடிக்கிறேன். ஷியோரா சொல்றியா? உனக்கு பிரச்சனை இல்லையா? ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன். பின்னாடியே போவியே. சரி வாங்க, இங்கே நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நம்ம மரக்கட்டையில வெட்ட வேண்டியது இருக்கு. மேஜிக் முடியலன்னா என்ன முடியுமோ பண்ணு. ஏய், நீ என்ன பண்ணிட்ட இன்னைக்கு அப்படி? நீ என்ன உருளைக்கிழங்கு அறுவடை பண்ணியா இன்னைக்கு? அதெல்லாம் நான் 1 ஹவருக்கு முன்னாடியே பண்ணிட்டேன். அந்த வானத்தை கொஞ்சம் பாருங்க. எனக்கு பயங்கரமா குளிரும்னு நினைக்கிறேன். திடீர்னு என்ன ஆகுதுன்னு பார்த்து. இங்க இருந்து போ. இதுக்கப்புறம் இங்க நீ திரும்ப வரவே கூடாது. வெளில போயிடு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு குடிச்சிட்டு இருக்கான். ஆனா பே பண்ண மாட்டேங்கிறான். என்னால இங்க உங்களுக்கு எதுவும் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்க முடியாது. எனக்கு சுத்தமா புரியல. நான் இதை குடிக்கவே கூடாதுன்னா என்ன அர்த்தம் இது? பாடா படுத்துறானுங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ, ரெண்டு மிஸ் ஆகுது. நான் இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா டாலரை இருக்கணும். பார்த்துட்டான். எனக்கு பயங்கரமா வழுக்குது. அவன் அந்த பையன் வருவானா? இப்படிதான் 2 பேர் சண்டை போட்டிருப்பானுங்க போல இருக்குது. சரி தம்பி, ரொம்ப நன்றிப்பா. அவர் கொடுத்த லெட்டரை நீ சக்சஸ்ஃபுல்லா என்கிட்ட சேர்த்துட்டான். கொடுத்துட்டேன்னு சொல்லிடு போ. சொல்லிட்டேன் சார். நான் சீக்கிரம் போகணும். இப்ப கிளம்புறேன். இவனுக்கு தான் ஆகுது. ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. பாத்து போ தம்பி, இருட்டா இருக்கும். இல்ல, நான் பத்திரமா போயிடுவேன். குளிர்லையாடா? எது இல்லைனாலும் இந்த பாரு இதெல்லாம் மட்டும் குறையிருந்தீங்க எல்லா ஊர்லயும். மாட்டலாம். மன்னிச்சிருங்க, தெரியாம இடிச்சிட்டேன். எப்படி நிக்கிற மாதிரி பயமா இருக்கு மூஞ்ச பார்த்தாலே. லேட் ஆயிட்டே இருக்கா. யூனோ வேற எங்க போனானே தெரியல. இங்க நான் பசியில செத்தே போயிடுவோம் போல இருக்கு. ஃபாதர் வேற இன்னும் பக்கத்து வில்லேஜ்ல இருந்து திரும்பி வரல. அப்ப அவங்க வரதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டுடலாம். நான் யூனை பத்தி கவலைப்படாம உன் வயித்தை பத்தி தான் கவலைப்படுவியா? சரி சரி. லேட் ஆக ஆக தான் ஒரு பயம் வரும். அதை திருப்பி கொடுத்துருங்க. அது புரியுதா? என்னோடது. இனிமேல் அது உன்னோடது இல்ல கண்ணா. கண்டிப்பா இதுக்கு ஒரு நல்ல தொகையே எனக்கு கொடுப்பாங்க. மரியாதையை அதை கொடுத்துருன்னு சொல்றேன். அதான் நாய். பெரியவங்க கிட்ட நீ இப்படிதான் பேசுவியா? பொடி பயல. இப்படி ஒரு பொருள் உன்கிட்ட இருக்கிறதுக்கான எந்த தகுதியும் இல்ல. அதை என்கிட்ட கொடுத்துருங்க. கொடுங்கன்னு சொல்றல. எனக்கு ஜெயில் அவன்கிட்ட தான் இருக்கு. நான் ஒன்றும் கைத்துல அது என்னோடது. அதை கிட்ட கொடுத்துருங்க. என்னடா விளையாடுறியா? இதெல்லாம் பண்ணா நான் பயந்துருவேனா? இந்த மாதிரி குழந்தைங்க விளையாட்டுலாம் நான் நிறைய பார்த்திருக்கேன். இத வச்சு என்கிட்ட சண்டை போட போறியா? என் கையால தான் நீ சாக போற. வந்துட்டான்டா. இந்த பொடியை எங்க இருந்து வந்தான்? அது யூனோக்கு சொந்த மாட்டது. அது ஒழுங்கா திருப்பி கொடுத்துரு. ஒழுங்கு மரியாதை திருப்பி கொடுத்துரு. என்ன திமிருடா உனக்கு? என் மேல இருந்து முதல்ல கையேடா. கையை ஏடா. என்ன திமிரு உனக்கு? போடா.
நான் உன்னை சும்மா விட மாட்டேன். அதை குளிச்சு வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன். அதை குளிச்சுடு. நான் உன்னை விட மாட்டேன். விடாதே. இன்னும் வாங்கவே மாட்டேன்ப்பா. இதை பிடிக்கிறேன். ஒருத்தன் காட்டு கத்து கத்துற ஊருக்குள்ள ஒரு ஆள் இல்லையாடா? திரும்ப திரும்ப வர்றது அவனுக்கு. ஓடிடு. என்ன இவன் எப்படி இருக்கா? இந்த பொடிய விட மாட்டான் போல இருக்கேன். அது அவன்கிட்டயே இருக்கட்டும். அந்த பயம் கட்டும். ஆஸ்டா, என்ன மன்னிச்சிரு. இது என்னோட தப்புதான். என்ன மன்னிச்சிரு. இன்றா ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் முன்னாடியே உன்கிட்ட சொன்ன மாதிரி எப்பவும் நான் உன் பின்னாடி இருப்பேன். கவலைப்படாத. அது உனக்கு தெரியும்ல. ஆஸ்டா, நீ முன்னாடி இருந்த மாதிரிதான் எப்பவும் இருக்க. முடியாத விஷயங்களையும் உன்னால முடிச்சு காட்ட முடியும். இப்படியே தான் இருக்கான். எதுவும் பண்ண முடியாது. உனக்கு எப்படி ரிவார்ட் கிடைச்சது? இது எப்படி சாத்தியமாச்சு? அப்புறம் ஏன் இவ்வளவு நேரம் ஒண்ணும் தெரியாத மாதிரி இருந்த? சின்ன வயசுல அப்படி இருந்துட்டு கொஞ்ச நேரத்துல கிவ் அப் பண்ண பார்த்துட்டான். என்னோட பவரை எனக்கு எதுல பயன்படுத்துறியா? ட்ரெடிஷனல் மேஜிக் பவர் இல்லாம இவ்வளவு பண்ண முடியுமா? ஓ, நரம்பு புடைக்குது. என்கிட்ட ட்ரெடிஷனல் மேஜிக் பவர் இல்லைனாலும் இது சூப்பரா மேடம். நிச்சயமா நான் விசிட்டிங்க மாறுவேன். இந்த உண்மையான மேஜிக்கை விட்டு கொடுக்காத இந்த சாதாரண. ஆயிட்டானா? வீசணும். பவர் பயங்கரமா இருக்குது. அவங்க நான் காத்துக்கே பாதி உறைஞ்சிட்டாங்க. என்னால மேஜிக் பண்ண முடியலனாலும் என்னோட உடம்பையாவது முழுசா பயன்படுத்த முடியுதுன்னு நினைச்சேன். இத்தனை நாள் நான் விடாம போராடினதுக்கு எனக்கு இன்னைக்கு பலன் கிடைச்சிருக்கு. விடாமுயற்சி. ஆஸ்டா, ஆஸ்டா, ஏன் இப்படி பண்ண? என்ன மன்னிச்சிரு. இது என்னோட தப்புதான். என்ன மன்னிச்சிரு ஆஸ்டா. ஏய் விட்ரா. என்ன நினைச்சுல கவலைப்படாத. இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நான் ஒரு நாள் என்ன இருந்தாலும் நான் ஒரு விசிட் கிங்கா மாறதானே போறேன். கண்டிப்பா நான் விசிட் கிங் ஆயிடுவேன்டா. மத்த எல்லாரும் விடவும் நான் உன்னை ரொம்ப பாதுகாப்பா பார்த்துப்பேன். சாப்பாட பத்தியும் பணத்தை பத்தியும் நீ கவலைப்பட வேண்டாம். உனக்கு இந்த மாதிரி உயிர் தேவைப்படுற நேரத்தில் நமக்கு இருக்கும். நான் உனக்கு தேவையில்லாம நமக்கு அடி வாங்குவோம். நான் இதை நிரூபிச்சு காட்டுறேன். எல்லாருக்கும் நாம இதை காட்டுவோம். என்ன சொல்ற? யாருக்கிட்ட? நீ என்னதான் ஏழையா இருந்தாலும் ஒரு சாதாரண ஆளா அனாதையாவே இருந்தாலும் உன்னால முயற்சி பண்ணாலும் ஒரு விசிட் கிங் ஆக முடியும். காட்டுறேன். நீ உண்மையாவே நம்புறியா? ஆமாண்டா. சாதாரண ஆளால கூட, ஆமாண்டா. அனாதையால கூட. அவனுக்கே வந்தா நம்பிக்கை எழுப்பி இருக்கான். நினைச்சாலும் நினைச்சதை செய்ய முடியும். அதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சா மட்டும் போதும். யார் வேணாலுமா? நான் நினைச்சாலும் ஆகலாம். ஏன் நீ நினைச்சாலும் ஆகலாம். நான் இனி கண்டிப்பா முயற்சி பண்ணுவேன். அதுல உறுதியா இருக்கேன். என்னடா சொல்ற? நானும் இதை செய்ய போறேன். நானும் விசாரிக்கா மாற போறேன். கஷ்டப்பட்டு உழைச்சு எப்படியாவது உன்னையும் இந்த மக்களையும் காப்பாற்ற போறேன். யாரு வந்து ஆக்கிரமிக்க நினைச்சாலும் நான் விட்டு கொடுக்காம போராடுவேன். ரெண்டு பேருக்குள்ள அந்த தீ எரிய ஆரம்பிச்சு. இந்த சின்ன விஷயம் தான் என் வாழ்க்கையில மிகப்பெரிய பொக்கிஷமா இருக்க போகுது. இது போதும் எனக்கு. அதேதான். இந்த முறையும் நீதான் என்ன காப்பாத்திருக்க. நான் நினைச்சதையும் கண்டிப்பா ஒரு நாள் செய்வேன். ஆஸ்டா, நாம ஒரு வாக்கு கொடுத்திருக்கோம். உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்ப நீயும் விசிட் கிங் ஆகணும்னு ஆசைப்படுறியா? அதுக்கு என்னடா அர்த்தம்? You know. ஆஸ்டா, நீ என்னோட ரைவல். இது உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைச்சாலே எனக்கு அதிர்ச்சியா இருக்குடா. இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு. இதெல்லாம் நீ மறந்துருப்பன்ல நான் நினைச்சேன்.
உன்ன மாதிரி ரைவல் கூடயும் என்னால ஃப்ரெண்டா இருக்க முடியும். அதை சாத்தியமாக்குனதே நீ. செமையாக இருக்குங்க. எனக்கு நம்பிக்கையை கொடுத்த. நம்ம என்னதான் அனாதையா ஏழையா இருந்தாலும் ஒரு சாதாரண மனுஷனா இருந்தாலும் இந்த உலகத்துல நமக்குன்னு ஒரு இடத்தை உருவாக்க முடியும்னு நீ தான் எனக்கு சொன்ன. அதை எனக்கு ப்ரூவ் பண்ணியாச்சு. நம்ம சிஸ்டர்ல இங்க இருக்க பல்லு உடஞ்சி வீரண்டா. இங்க யாரு உண்மையான விசாரிக்கிறீங்க? தெரிஞ்சுக்கலாம். எபிசோட் சூப்பராக இருந்ததுங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஈனோ வந்து அந்த திருடங்கிட்ட வந்து ஆஸ்டா அப்படின்ட்டு அந்த வார்த்தை சொன்னான் பாருங்க. அது வேற மாதிரி கெட்ட வார்த்தை மாதிரி கேட்ட ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா கெட்ட வார்த்தை போட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா வீரமாக பேசி டக்குன்னு ஆஸ்டான்றப்போ எனக்கு வேற மாதிரி கேட்டுருச்சு. அதுக்கப்புறம்லாம் பொறுமையாக புரிஞ்சது பேரை கூப்பிட்றான் அப்படின்ட்டு நல்லா இருந்ததுங்க. ஆனால் நம்ம சைல்ட்ஹுட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நண்பன் கண்டிப்பாக இருப்பாங்க. சம்மந்தமே இல்லாமல் அடி வாங்குவான், நம்மளுக்காக ஒன்று செய்வான், நம்மளுக்காக ஒன்று பேசுவான், திட்டு வாங்குவான். அது ஏதோ ஒரு வகையில் வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு மெமரி இருக்கும். எவனோத்த அந்த மாதிரி பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஃபீல் கொடுத்துச்சு. செம்மையாக இருந்தது. ஆனால் சின்ன வயசு 2 பேர் காட்டும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். 2 பேர் ஃபேஸும் வந்து அந்த குண்டு கண்ணாக இருக்கு. அதில் யார் ஈனோ யார் அஸ்டான்றது கொஞ்சம் குழப்பிடுச்சு எனக்கு. ஆனால் அப்புறம் தான் கிளியர் ஆயிடுச்சு. அந்த மண்டையை ஞாபகம் வச்சுக்கடா, அதே மண்டை தான்டா இவனுக்கு. நீ டிஷர்ட் கூட ஞாபகம் வச்சு, இன்னும் மறக்காமல் அந்த கருப்பே தான் போட்டுக்கிறேன். கழுத்தில் டாலர் இருக்கிறவன் இவன், டாலர் இல்லாதவன், அப்படி கூட ஞாபகம் வச்சு. ஏன்னா இப்போ வந்து ஃபேஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும், கண்ணுலாம் சின்னதாக இருக்கும். 2 பேருக்கு முட்டை கண்ணா, அதனால கொஞ்சம் குழம்பிட்டேன். இப்போ தான் அந்த கண்ணு கலர் பார்த்துட்டேன். இந்த க்ரீனே வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் இருக்கு. ஸோ இப்போ ஓகே. இல்லைங்க, போன எபிசோடில் நான் கன்ஃபியூஸ் ஆகும்போது இவன் தான் எனக்கே சொன்னான் டாலர் போட்டவன் தான்டா அவன்ட்டு. இப்போ இவனே கன்ஃபியூஸ் ஆகிட்டான். வந்து போன எபிசோட் சொல்லியிருந்தேன், இந்த ஃபாதர் ஏன் இந்த பார்ஷியாலிட்டி காமிக்க அப்படின்னா, ஒரு மாதிரி துடுக்காக இருக்கிறதுனால அந்த பொறுப்பான விஷயங்கள்லாம் வந்துட்டு ஒப்படைக்கிறதுக்கு தயங்குறாரு. இவன் அமைதியாக இருக்கானா, இவன் நீட்டாக போய் நீட்டாக வருவான், இவன் சேட்டை பூஜை எங்கேனாலும் சுற்றிட்டு வருவான் அப்படின்னு. ஆனால் 2 பேரும் பிரச்சனை. இப்போ இவன் அழகாக போயிட்டு வருவான்னு சொன்னதுக்கும் பாருங்கள், அவனுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வரதான் செய்யுது. ஸோ இருக்க தானே செய்யுது. அது என்னமோ அது ஒன்று இருக்கு. ஆனால் திறமை வேற, நடந்துக்கிற செயல் வேறங்க. அது நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிப்பார். ரியல் லைஃப்லையுமே சில பேர் ஒருத்தர் அப்படி இருந்துட்டாருன்னா அவன் இதுதான், இதுக்கு மேலே அவன் எதுவும் பண்ண மாட்டான்னு ஒரு இது வச்சுருவாங்க. அப்படி கிடையாது, அவங்களாலேயும் எல்லாம் முடியும். அது நிறைய பேர் பண்ணுறது இல்லை. நம்பிக்கை வச்சா காப்பாற்றுவாங்கன்றத நீங்கள் வைக்கவே ரெடியாகனா அவன் என்னத்தை ப்ரூவ் பண்ணுறது? வச்சா தானே தெரியும். ஒரு சான்ஸாவது கொடுக்கலாம். சான்ஸே கொடுக்க மாட்டான். அவன் இப்படி தான் அப்படியே ஒதுக்கி ஒன்று பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது பார்க்குறதுக்கு என்ன பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அது மாதிரி சின்ன வயசில் ஓவர் சேட்டை. ஏன்னா வந்து ஒரு பொறுப்பான பையனாக எடுத்துக்க மாட்டான். இவன் ஒரு மாதிரி, இவன் வந்து எல்லாத்தையும் திமான்னுவான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க அடிச்சு இப்போ நான் வந்து ஏதோ ஈனமே ஆகிட்டேன். அப்படி இப்போ அவனை மாதிரி தான் அப்படியே பொறுமையாக அப்படிங்கிறது ஆட போடா அப்படின்ற மாதிரி. இவங்க அப்படி சொல்கிறாங்களா? எனக்கு அப்படியே ஆப்போசிட். நான் ரொம்ப அமைதி, ரொம்ப பேச மாட்டேன். என்ன வந்து அந்தளவுக்கு பேச தெரியாது, வெகுளி, இதுக்கு ஒன்றுமே தெரியாது, எதுவுமே செய்யாதுன்ட்டு என்ன ஒன்று எப்படியோ அதே தான் என்னையும் ட்ரீட் பண்ணுங்க. அப்படி எப்படி தாங்க வாங்குறது? எப்படி இருந்தாலும் ஒரு பிரச்சனை, அப்படி இருந்தாலும் ஒரு பிரச்சனை. எங்கள் அண்ணன் வந்து துடுக்கா இருப்பான், அவனை நம்புவாங்க. அவன் கொஞ்சம் விவரம், போல்டு அப்படின்னு அவனை சொல்லுவாங்க. என்னை வந்து எதுலையுமே சேர்த்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அதான் அந்த மாதிரி அமைதியாக இருந்த இது வந்தால் பேக்குன்னு சொல்லி ஒதுக்குறது, துடுக்கா இருந்தாலும் இது ரவுடி, இது ஒரு பொறுப்பாக இருக்க மாட்டான்றது, எப்படி தாண்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது அப்படி இருந்தானே இப்படி மாற்றி விட்டுறது, இப்படி இருக்கணும் அப்படி மாற்றி விட்டுறது, அவனா இருக்க விட்றதில்ல, அப்படியே ஒன்று பண்ணி விட்டுறாங்க. ஆனால் விஷுவலாக சூப்பராக இருந்தாங்க. லாஸ்ட்டு அந்த 2 பேருக்கு அந்த விஷுவல் அப்படியே அந்த பனிப்பொழிவில் செம்மையாக இருந்தது. கிராஃபிக்ஸாக செம்மையாக இருந்தது, சூப்பராக இருந்தது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருந்தது. நான் வந்து என்னடா 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க, சின்ன கூட ஒன்றா வளர்ந்தவங்க தானே, ஏன் முறுக்கிட்டு நிற்கிறாங்க, ஒரு மாதிரி நிற்கிறாங்கன்னு பார்த்தேன். இல்லை, அந்த அஃபெக்ஷன்லாம் அப்படியே தான் இருக்குது. அந்த டீல் போட்டிருக்காங்க யார் ஃபஸ்ட்டு ஆகுறதுங்கிறது. ஸோ அதுதான் போயிட்டு நல்ல வேலை 2 பேருக்கும் அந்த சண்டை அப்படிலாம் எதுவுமே இல்லை. அதான் ஆஸ்டாகிட்ட இருந்தால் நம்பிக்கை வந்து அவனே வந்து என்ன உதிர்த்து எழுந்துக்கிறான். ஏன்னா அவன் சென்சிட்டிவ், இதெல்லாம் ஒரு மாதிரி பார்த்தான், காது கூட மூடினான் அந்த கதையை கேட்டு. அப்படி இருந்த பையன் இவன் மோட்டிவ் ஆகிட்டு, என்னடா எனக்காக இவன் பண்ணுறான், எனக்காக நான் பண்ணிக்கிறேன்னு இவன் எழுந்து நின்றுக்கிறான். அதுக்கப்புறம் இவன் வளர்ந்த உடனே அவனே கொஞ்சம் ஆஸ்டாவே கொஞ்சம் ஒதுங்கினான்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்பிக்கை ஒத்தெல்லாம் வந்துட்டேன், நான் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனே கொஞ்சம் அப்படியே புறம் தட்டி கொஞ்சம் ஒதுங்கின மாதிரி இருக்குது. இப்போ அப்படியே இதுவாகிட்டானுங்க, நார்மல் ஆகிட்டாங்க. அது இப்போ பாருங்கள், இத்தனை வருஷம் இருக்குல்ல, இது வந்ததே தெரில, உடனே சேர்ந்துக்கினானுங்க பழைய பேர். அது சூப்பராக இருந்தது. ஆனால் பாருங்க, சின்ன வயசில் அப்படி இருந்துட்டு இந்த இடத்துல போய் கிவ் அப் பண்ணவனுக்கு எப்படி மனசு வந்துச்சு, எப்படி அப்படி டிசைட் பண்ணாலே எனக்கு தெரியல. வந்தப்போ ஆஸ்தா இருந்ததுனால ஏதோ பேசி அவனை எழுப்பினான். இப்போ தனியாக இருந்தால் இப்போ கிவ் அப் பண்ணியிருப்பானா என்ன? அவன் ஒரு தப்பான முடிவு எடுக்க போனால் கரெக்டாக இவன் வந்து அதை ஹெல்ப் பண்ணான். எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, வேணுனே வந்து ஈனோவும் பண்ணியிருப்பானோ, ஆஸ்டா வெளியே போடுறதுக்காகவே அவன் முன்னாடி வேணே மாட்டினா இப்போ இந்த இடத்துல கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண வருவான், அப்படியாவது வருவான்னு சொல்லிட்டு வேணே மாட்டினானோ அப்படின்ற மாதிரியும் ஒரு திங்க் இருக்குது. ஓகே, இதில் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.